வணக்கங்க. நான் தான் உங்க மதுமிதா. மதுமிதான்னு சொல்றதை விட ஜாங்கிரி மதுமிதான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்களை மாதிரிதாங்க சாதாரண ஒரு பெண்ணா இந்த சினிமா துறையில உள்ள வந்தேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சினிமா துறையில என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் தான் வாங்கினேன், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு. அதை வச்சு நான் பெரிய இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். அடுத்தது நாம நல்லா வந்துருவோம், இன்னும் 1 இயர்ல எங்கேயோ போயிடுவோம் அப்படிலாம் நினைச்சு பல முயற்சிகள். ஏறாத ஆபீஸ் இல்ல, போகாத சினிமா கம்பெனி இல்ல, எவ்வளவோ சினிமா கம்பெனில ஏறி இறங்கி பார்த்தா எனக்கு கிடைச்சதெல்லாம் வெறும் தோல்வி 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 மட்டும்தான். நல்லா டைலாக் பேச தெரியும், ஓரளவுக்கு அழகா இருக்கேன், கேமராவோட அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில. என்னன்னு ரொம்பவே நர்வஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட சொல்லி அழுது புலம்புனதெல்லாம் உண்டு. அப்ப எங்க அம்மா வந்து, நீ கவலைப்படாத, நீ முன்னுக்கு வருவ, கவலைப்படாதன்னு சொல்லி ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் தான் இருந்துச்சு. நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜோசியம் இருக்கு, நாடி ஜோசியம், அப்புறம் ஓலைச்சுவடி ஜோசியம், அங்க இங்கன்னு நிறைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும். ஆனா போன ஒவ்வொரு தடவையும் அப்பா இதுக்கப்புறம் நம்ம சாதிச்சிருவோம் நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு தோல்விதான். ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் சொல்றது இல்லை, அப்படியே நம்மள குழப்பி விட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒருத்தர் வந்து சொன்னாரு, நம்ம வைராவி பைரவ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அன்றாட டெலிவிஷன்ஸ்ல பேப்பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் சாமியார்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டு வரதால ரொம்பவே பயம்தான் என் மனசுக்குள்ள இருந்தது. இல்லைங்க சாரி தவற எடுத்துக்காதீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், நீங்க வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாலண்டரியா நான் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்பவே பிடிக்காம சோஃபால சாமியை வந்து பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஈடுபாடே இல்லை, எப்படா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒவ்வொரு பாபாஜியை பத்திய ஒவ்வொரு புகைப்படமும், அதுக்கப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் சிலை, அதுக்கு பின்னாடிதான் இப்ப நான் நின்று, அதுக்கு முன்னாடிதான் நான் இப்ப நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தெய்வீக ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள அப்போ வந்துச்சு. பாப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவரை பார்த்த உடனே என்னவோ தெரியலங்க, திடீர்னு அவர் கண்கள்ல தெரிஞ்ச அந்த தெய்வீக ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உள்ளுணர்வுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சுவாமிஜியை பார்த்து என்னோட குறைகள், நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எதுவும் சாதிக்கல, நடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்து டாப்ல போயிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா நடிக்கிறமா, நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் நான் முன்னுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது, கவலைப்படாதம்மா, உனக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கையில கொடுத்தாரு. என்ன இது குங்குமம் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். என்ன வெறும் குங்குமம் பாக்குறியா, இதுதான் உன்னோட வாழ்க்கையை புரட்டி போட போற மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை கையில கொடுத்து, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இதை நெத்தியில வச்சுட்டு வா, உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி சரி குங்குமம் வைக்கிறது என்ன பெரிய விஷயமா, எத்தனையோ பொட்டுக்கள் வச்சுக்கிறோம், குங்குமம் தான் நான் வச்சுட்டு போலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வைக்கும் போது ஒவ்வொரு சினிமா கம்பெனில இருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ். சாதாரண மதுமிதாவா இருந்தனா இப்ப உங்க முன்னாடி ஜாங்கிரி மதுமிதாவா இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வைராவி பைரவ பாபாஜி தாங்க. இங்க வந்து நம்ம தனியா வரணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. தனியா வந்தா ஒரு வித பயம் எல்லார் மனசுலயுமே வரும், அந்த அவசியமே இல்லை. இங்க பாபாஜியும் அவங்களுடைய மனைவியும் 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இப்ப கணவன் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்க உங்க மனைவியை கூட்டுவாங்க, மனைவி மட்டும் வந்தா போங்க உங்க கணவனை கூட்டுவாங்க. ஏன்னா பிரச்சனைங்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கும், மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவனுக்கும் கம்பல்சரி இருக்கும். அதனால 2 பேர்கிட்டயுமே பேசி அதுக்கான என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பாக்குறதுல மிகப்பெரிய ஒரு மேதாவிகள் தான் இவங்க 2 பேரும் சொல்லணும். 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து அவங்க நம்ம பாபாஜியோட மனைவி கிட்ட பேசி இது இந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா அருமையா பாபாஜி, நம்ம வைராவி பைரவ பாபாஜியோட மனைவி பத்தி நாம சொல்ல வேண்டுமா, அவங்களும் அவ்வளவு ஒரு தெய்வீகத்தோட என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால வர முடியலையா, முதல்ல தொலைபேசியில கூட நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்க எப்ப உங்களை வந்து பாக்கலான்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த அந்த டேட்டும் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் என்னவோ அது கம்பல்சரி சொல்லுவாங்க. நான் அதாவது இது ஏன் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னா, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அது பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. எனக்கிட்ட சோகத்தை தாங்க வெளியே சொல்லப்படாது, சந்தோஷத்தை தாராளமா சொல்லலாம். அதனால எனக்கு கிடைச்ச இந்த அற்புத வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச இப்போ இவ்வளவு ஒரு பப்ளிசிட்டியோட நான் நின்றுட்டு இருக்கேன்னா, என்னோட தடைகள்லாம் விலகி நான் நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வைராவி பைரவ பாபாஜி தான். அதுக்கு எங்களை மாதிரி ஆட்களே உதாரணம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதின் வணக்கங்கள்.
இது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி, எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. ஸோ விடியல் நோக்கி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட பலன் பெற்றிருக்கீங்க, பயன்பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு சுவாமிஜி வர்றத காரணத்தால் நிகழ்ச்சியோட கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜூன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திருவிளக்கு பூஜை, அதை பற்றி நாங்கள் வந்து பேச இருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலை சார் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் பயனுள்ளதாக மாற்றணும்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் நீங்கள் சுவாமிஜி போய் நேரில் பார்த்தீங்கன்னா எதுக்காக போய் பார்த்தீங்க, உங்களோட அந்த சுவாமிஜி சொன்ன பரிகாரம் செஞ்சீங்களா, என்ன பலன் கிடைச்சது அப்படிங்களா நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம், கீழே தெரிகிற மொபைல் நம்பர் எதுக்காகனா அது வந்து அந்த நம்பரில் சுவாமிஜி நிறைய பேர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி சுவாமிஜிகிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. பட் அதில் இருக்க மாட்டார், அந்த லைனில் அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து புக்கிங்காக மட்டும்தான், அதாவது முன்னாடி வந்து அந்த பதிவு பண்ணுறதுக்காக தான், நீங்கள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி பதிவு பண்ணுறதுக்கு தான். ஸோ மற்றபடி சுவாமிஜிகிட்ட பேசணும்னா லைவில் மட்டும்தான் பேச முடியும். சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அவர் ஜூன் 9 இந்த இது இல்லாமல் அடுத்த மாதம் செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்த போறாரு. அஷ்டமி அன்னதானம் திருவிளக்கு சொர்ணாசிரம் பைரவ பூஜை. ஸோ இதை பற்றி தெளிவாக பேசுவோம். முதல் லைனில் வந்திருக்காங்க, வந்த லைன் கட் ஆகிருக்கிற நினைக்கிற, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்தால் சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுங்க. அதாவது உதய், அஷ்டமி அன்னதானம் திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை, மகேஸ்வர அன்னைக்கு என்னென்ன பூஜை பண்ணுறாருங்கிறத சொல்லியிருக்காரு. மகேஸ்வர பூஜை பண்ணுறாங்க, அதாவது சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவார். நோட் புக் வழங்குதல் விழா, அப்புறம் வயதானவர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் விழா. இவ்வளவும் அன்னைக்கு நடக்குது. என்னைக்குன்னா ஜூன் 9. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சொல்லியிருந்தீங்க. மதுரையில் காலவாசல்ங்கிற இடத்துல தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில் காலையில் 8 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி நடக்கும். ஸோ இந்த விழாவில் இந்த அஷ்டமி அன்னதானத்தில் கலந்துக்கிட்டா என்ன பயன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. என்னன்னா அந்த விழாவில் கலந்துக்கிட்டாலே, அந்த ஒரு ஃபங்க்ஷன் போய் நீங்கள் வந்து அந்த அன்னதான இதில் கலந்துக்கிட்டாலே இந்த ஜென்மத்து பாவங்கள் உங்களை விட்டு விலகும். நீங்கள் ஏதோ தெரியாமல் செஞ்சிருந்த பாவங்களாம் இருக்கும். இப்போ நம்ம சிலதான் தெரியாமே செஞ்ச பாவங்கள், அந்த மாதிரி பாவங்களாம் கூட ஆக மொத்தம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன பாவங்கள் இருக்கோ அதெல்லாம் விலகும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பெஷலி வந்து மதுரையில் வந்து சுவாமிஜி நடத்துறாங்க இந்த ரீசன். ஆமாம், அது வந்து மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக அங்கே பண்ணிட்டாரு. வருஷம் ஏதாவது பண்ணுவார். ஆனால் 7 வருஷமும் மதுரையில் பண்ணியிருக்காரு அந்த அன்னதான விழாவை. என்ன காரணம் அப்படின்னா, மதுரையில் வந்து சொக்கநாதர் வாழ்ந்த இடம், இருந்த இடம். அதனால் அது வந்து அன்னதானத்துக்கு சிறந்த இடம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதனால் அந்த இடத்துல பண்ணுறாரு. 8 மாதத்துக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு டைம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி வருஷத்துக்கு 1 முறை 2 முறை இது போல் விழாக்களை பண்ணுவார் சுவாமிஜி. அந்த விழாக்களில் ஏழை எளிய மாணவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு நோட் புக் வழங்குறதும் செய்வார். வயதானவர்களுக்கு வேட்டி துணி சேலை அதெல்லாம் கொடுக்குறது உண்டு. இதில் வந்து பொதுமக்களும் சரி, பார்க்குறவங்களும் வரவங்களாம் வந்து கலந்து கொள்ளணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள்லாம் இருக்குது? ஒன்றுமே விதிமுறையில் இந்த அன்னதானத்தில் எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறாரு பார்த்தீங்களா, திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை, அப்புறம் இந்த மகேஸ்வர பூஜை, இது போல் ஒரு தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணுறது அங்கே ஒரு 4-5 நடக்கும் இல்லையா, அந்த பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கீழே தெரிகிற மொபைல் நம்பரில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு, அதே சமயத்தில் என்ன டீட்டெயில் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் அது மட்டும்தான் கேட்கணும். மற்றபடி எல்லாருமே கலந்துக்கலாம். அடுத்த நேயர், அதாவது முதல் நேயர் லைனில் வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் எம்கே தொலைக்காட்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. எம்கே தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுவாமிநாதன் ஐயா. சுவாமிநாதன் ராஜா அண்ணாமலைபுரமா? ஆமாங்க. ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? முதல் தடவை சுவாமிஜி நீங்க வரத காரணத்தினால ஏதாவது பொதுப்பட்ட கருத்து, அதாவது ஆன்மீகத்துல பொதுப்பட்ட கருத்து எதனா கேட்கலாம் நீங்க. பையனை பத்தி கேட்கணுங்களா? பையனை பத்தி. ஓகே. அதான் சுவாமிஜி இன்னைக்கு வரல, அதனால நீங்க நாளைக்கு லைவ்ல கால் பண்றீங்களா? சரி. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நீங்க எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கீங்க? சரி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்ச்சி? எம்கே தொலைக்காட்சியில வந்து இந்த விடியலை நோக்கி போயிட்டு இருக்கு, சுவாமிஜி நடத்திட்டு இருக்காரு. அறிவிக்கு ஒரு புதியமா இருக்கு. சரி சரி சரி. அறிவிக்கு ஒரு புதிவு இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு அழகமா இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நாளைக்கு லைவ்ல வந்து நன்றி. அவரோட லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் உதய், அதாவது சுவாமிஜி பார்த்துட்டு போன இப்போ கடந்த வாரத்துல நம்ம தாம்பரத்துல இருந்து ஒரு நேயர் வந்தாங்க. அதாவது நேயர்னா நம்ம சேனல்னா நேயர்னு சொல்லுவோம், ஆனா அவரை பார்த்த ஒரு சிஷின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, சுவாமிஜி போய் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க யாருன்னா மது பாரதி மேடம்ங்கிறவங்க. மது பாரதிங்கிறவங்க
குடும்பத்தோடு வந்து பார்த்துருக்காங்க. சுவாமிஜி நேரில் பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சுவாமிஜி வராத இந்த வாழ்த்து மடலை நம்ம படிப்போம். அதே சமயத்தில் வேற ஏதாவது இது போல கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும்னா கடிதம் மூலமாக தெரிவிக்கணும் கூட நம்ம எம்கே தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு அந்த சேனல் நம்மளுடைய சேனலோட அட்ரஸுக்கு கூட அனுப்பலாம். அது இல்லைன்னா நம்ம சுவாமிஜியோட முகவரியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சுவாமிஜியோட முகவரியும் சொல்லிடுங்க. நான் இந்த வாழ்த்து மடல் அப்படி படிச்சிடுறேன். ஓகே. ஸோ சுவாமிஜியை நீங்கள் வந்து சென்னையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை சென்னையில் நீங்கள் மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 134 பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். ஸோ சென்னையில் மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை பார்க்கலாம். சனிக்கிழமை எங்கே சுவாமிஜியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க திருச்சியில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க்கில் பார்க்கலாம். இது தவிர்த்து சுவாமிஜி நீங்கள் சேலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் பார்க்கலாம். சேலத்தோட நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தத்தில் பார்க்கலாம். காலையில் 10லேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் சுவாமிஜியை பார்க்கலாம். ஸோ எந்த வரக்கூடிய நேரங்களுக்கு வந்து முன்னாடி வந்து காலையில் 10லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாகும். கீழே போயிட்டு அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம். ஆமாம். ஏன்னா மற்றபடி சுவாமிஜி பார்க்கறதுனா நேரில் போய் பார்க்கணும்னா அந்த நம்பர் கால் பண்ணி, நேரில் பேசணும்னா லைவ்ல மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுவாமிஜியை பற்றி நேரில் பார்த்த மது பாரதி மேடம் தாம்பரத்துலேருந்து வந்தவங்க ஒரு வாழ்த்து மெடல் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதான் பார்க்குறீங்க. இதை தான் நான் படிக்க போகிறேன். என்ன காரணத்துக்காக நான் உங்களாண்ட காமிக்கிறேன்னா, ஸோ இவங்க அனுப்பியிருக்காங்க, அதனோட இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மது இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மது பாரதி மேடம் குடும்பத்தோடு அப்படின்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரோடவே அனுப்பியிருக்காங்க. இதுதான் நான் படிக்க போகிறேன். இப்போது எதுக்காகனா, இது போல் நீங்கள் வந்து சுவாமிஜி பார்த்தவங்க, அவரால் பலன் பெற்றவங்க, பரிகாரம் அவர் சொல்லியிருப்பார். பல பிரச்சனை, தீராத பிரச்சனைக்கெலாம் சிம்பிளான முறையில் எளிய முறையில் பரிகாரம் சொல்லியிருப்பார். அது சரியாயிருக்கும். அவங்க பல இடத்துல பல மாதங்களாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு ஒரு வாரத்தில் சரியாயிருக்கும். இப்படிலாம் ஒரு உங்களுக்கு வந்து அனுபவம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அதை பகிர்ந்துக்கலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக வாழ்த்து மடலே போட்டு அனுப்பியிருக்காங்க. புண்ணிய புருஷராம், அற்புத அவதாரமாம் ஸ்ரீ வைராவி பைரவ பாபாஜியை தரிசனம் செய்தோம், தவ பலன் பெற்றோம். நம் கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் காலடியில் வைக்கும்போது கஷ்டங்கள் பொடி பொடியானதே, கவலைகள் பறந்தோடி போனதே, இடர்கள் இடந்தோடி போனதே, நிம்மதி நிமிடத்தில் வந்ததே. நாடி வந்தோரின் துயர் களைபவர், அவரை காண வரிசையாய் பலர் காத்திருக்க, ஆறுதல் தேடி பலர் அமர்ந்திருக்க, நமக்கான அழைப்பு வந்து அவரை காணும்போது நமது கவலைகள் அனைத்தும் அவரிடம் கொட்ட நினைக்கிறோம். அவரது பொன்னான நேரத்தை நாம் அறியாமையால், அவரது பொன்னான நேரத்தை நமது அறியாமையால் நமது அறியாமையால் வீணான பயத்தினால் பல பல கேள்விகள் கேட்டு விரயமாக்கினாலும் அமைதியாய் அனைத்தும் செவிமடிக்கிறார், தீர்வும் அளிக்கிறார். இது போதுமா, இன்னும் ஏதாவது கேட்க வேண்டுமா என்று தாயன்போடு அவர் கேட்கும்போது உண்மையாய் நெகிழ்ந்துதான் போகிறோம். அவரது நிதானமும் அமைதியும் கவலை போக்கும் அமர்ந்த சிரிப்பும் யாமிருக்க பயமேன் என்று கேட்பது போல் இருக்கிறது. அவரது பார்வை நம்மேல் படுவதற்கு காரணம் ஜென்மாதி ஜென்மமாய் நாம் செய்த புண்ணியமே. நாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர்கள். ஏனெனில் சுவாமிஜியின் அருட்பார்வை கிடைக்கப்பட்டிருக்கிறோம். நாமோ சாமானியர்கள், அவரோ அறிவுச்சுடர். நாமோ அறியாமையில் உழல்பவர்கள், அவரோ அனைத்தும் அறிந்தவர். இப்படி கவிதை வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அடுத்த பேஜுக்கு திருப்புறேன். இவங்க எழுதியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரு? மதுபாரதி தாம்பரத்தை சேர்ந்தவங்க, சாமிஜி நேரில் பார்த்தவங்க. நாமோ கடுகளவு துன்பத்திற்கும் மலையளவு கவலைப்படுவர்கள், அவரோ மலையளவு துன்பத்தையும் கடுகளவாய் சுருட்டி உருட்டி ஓடவிட்டு நம்மை காப்பவர். பிரச்சனைகளால் கடுகடுத்த முகத்துடன் நடுநடுங்கும் உடலுடன் படபடத்த பேச்சுடன் நாம் சென்ற போதும் அகக்கண் மூலம் பிரச்சனையின் மூலம் அறிந்து பரிகாரம் சொல்வதன் மூலம் முக கடுகடுப்பை நீக்கி மலர வைத்து தடதடக்கும் இதயத்தை தன்னொலி காண வைத்து நடுநடுங்கும் உடலை நிமிர்ந்து நிற்கச் செய்து படபடத்த பேச்சை பண்புள்ள பேச்சாக்கி நம்மை காத்து ரட்சிப்போரே நமது பாபாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைவறியாமல் நாம் செய்த செயல்களால் அவருக்கு இன்னல்கள் ஏற்பட்டாலும் கடிந்த ஊர் சொல்லோ கோபப்பார்வையோ அன்றி எப்போதும் போல் அரவணைக்கும் பார்வையுடனும் அன்பான பேச்சுடனே நம்மை எதிர்கொள்கிறார். நாம் செய்த தவறுக்காய் நாம் மருகி நிற்கும் போது மலர்ந்த சிரிப்புடனே நம்மை வழியனுப்பி வைக்கிறார். தவறுகளை மன்னித்து தாயன்போடு நம்மை காக்கும் மகா அவதார புருஷரின் கடைக்கண் பார்வை கிடைக்க என்ன தவம் செய்தோம் அப்படின்னு
சுவாமிஜியை வந்து பற்றி ரொம்ப உயர்வாகவே அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த வாழ்த்து மடலை. பைரவரின் பூரண நல்லாசி பெற்றவர், பைரவராய் பக்கத்துணை இருக்க நாடி வந்தோரை காப்பவர், சிவனடியாருக்கு சிறப்பு செய்பவர். ஏன்னா அவர் சிவனடியாருக்கு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், அன்னதான பூஜையில வந்து பண்ணும்போது சிவனடியாருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு மகேஸ்வர பூஜை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அதான் சொல்லியிருக்காங்க. இவங்களும் சிவனடியாருக்கு சிறப்பு செய்பவர், அன்னதானத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுப்பவர், ஊனமுற்றோருக்கு உதவுபவர், கால பைரவர் அறக்கட்டளை மூலம் ஏழைகளின் கல்வி சிறக்க வழிகாட்டுபவர். இதுவும் வந்து நடத்துவார். ஏன்னா அன்னதானம் போடும்போதே ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், படிக்கிற மாணவர்கள், இல்லாத மாணவர்கள் நோட் புக்லாம் கொடுக்குறது, அது வருஷம் பண்ணுவார். அது எல்லாமே தெரிஞ்சு வச்சு கரெக்டாக எழுதியிருக்காங்க. பாவங்கள் விலக எளிய பரிகாரங்கள் சொல்பவர், தோஷங்கள் போக்க சேமங்கள் நிலைக்க ஓமங்கள் செய்பவர், கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் என்பதை உணர்த்தி மிகப்பெரிய ஓமங்களையும் பலரையும் ஒன்றிணைத்து கூட்டாய் செய்ய வைப்பவர், மிகப்பெரிய பலன்கள் அடைய செய்பவர். கலைஞர்கள் இவரை நாடி வந்தால் கலைகளில் சிறந்து பரமளிக்கவும் ஜோதியாய் சுடர் வீசி ஜொலிக்கவும் அருள் புரிவார். இவர் பார்வைப்பட்ட திருமணத்தடை திடுக்கிட்டு ஓடும், திருமணத்திற்கும் கைகூடும். கல்வித்தடை கன நேரத்தில் ஓடும், கடவுள் 100க்கு 100 போடும். சொத்து தகராறு சொல்லாமல் ஓடும், நம் சொத்து நம் வசமாகும். பணப்பிரச்சனை பயந்து போய் ஓடும், பணப்புழக்கம் கூடும். வேலை பிரச்சனை வேஷங்களை கலைந்து ஓடும், சுமூக நிலை கூடும். உண்மையிலே இவங்க வந்து அப்போ எவ்வளோ வந்து அவங்கள வந்து சுவாமிஜியை பார்த்து அதுக்கு உண்டான ஒரு பலன்கள் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு அந்த உணர்வுபூர்வமா எழுதியிருக்காங்க. வாட்டு மறுமை வழியிழந்து ஓடும், வளைமை வந்து கூடும், வருந்தும் நோய் வாடி வதங்கி ஓடும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், வம்பு வழக்கு வலுவிழந்து ஓடும், வெற்றி வந்து கூடும். எங்களது பாவங்களை போக்கி தீங்கு செய்த துஷ்ட சக்திகளை விரட்டி நற்சக்திகளை பெருக்கி குழந்தைகளுக்கு நல் வழிகாட்டி உற்ற நோய் நீக்கி உயர்வாழ்வு தனையளித்த சுவாமிஜியே, எங்கள் பாபாஜியே, உங்கள் பாதம் சரணடைந்தும் அதனால் வாழ்வில் உயர்வடைந்தோம். எங்கள் வாழ்வை சிறக்க வைத்த நீங்கள் பைரவரின் பலமும், ஈசனின் வரம் கொடுக்கும் தன்மையும், அம்பிகையின் வாரி வழங்கும் அருளும், பிள்ளையாரின் பொறுமையும், முருகனின் சத்ரு சம்ஹார குணமும், குபேர சம்பத்தும் ஒருங்கே பெற்று மனைவி மக்களோடு உற்றார் உறவினரோடு பல்லாண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அனைத்து மதுவனேஸ்வரையும் அயன் மதுவனேஸ்வரையும் முழுமனதோடு பிரார்த்திக்கும் உங்கள் சகோதரி மது பாரதி. அதாவது தாம்பரத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு வாழ்த்து மடலை அனுப்பியிருக்காங்கன்றதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் ஏன் இப்போ சுவாமிஜி லைவில் வராதப்போ கூட திடீர்னு அவள் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீங்கள் போய் லைவில் உட்காந்து மக்களோட கருத்து கேளுங்க. ஏன்னா மக்களோட கருத்துக்கள் தான் முக்கியமான விஷயம். அவங்க பார்த்து சுவாமிஜியை பார்த்து என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, அதாவது அவங்களோட கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி எப்படி சொன்னாங்க, நிச்சயமாக பலன் கிடைச்சிருக்காங்களா அப்படின்லாம் கேட்பார். ஸோ அதுக்காக தான். ஸோ இது நீங்கள் உண்மையான பார்க்குறது, அவங்கள பார்த்த மது பாரதி மேடம், சுவாமிஜியை பார்த்து நேரில் பார்த்த மது பாரதி தாம்பரத்தை சேர்ந்தவங்க இப்படி ஒரு உணர்வுபூர்வமான வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தான் நம்ம அடிக்கடி லைவில் சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைக்காக போய் பார்த்தீங்க, நீங்கள் அதனோட பலன் எப்படி கிடைச்சது, உங்களுக்கு பரிகாரம் செய்யலாம் கேட்போம். அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். மன்னிக்கிறமா, இன்னைக்கு சுவாமிஜி வரல. உங்க பேர் என்னமா? பேர் மகேஸ்வரிங்க. மகேஸ்வர், இன்னைக்கு சுவாமிஜி வரலமா. மகேஸ்வரி எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க பழனில இருந்து பேசுறாங்க. ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? சரிங்க மேடம், மன்னிக்கணும், இன்னைக்கு சுவாமிஜி வரல. இன்னைக்கு பொதுவான கருத்து ஏதாவது நீங்க ஆன்மீகத்துல இல்ல ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? உங்க வீட்டு பிரச்சனைக்கு தானே? இன்னைக்கு வரலன்றதுனால, சுவாமிஜி வரலன்றதுனால நாளைக்கு பேசுறீங்களா? பொதுவா இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுங்க. நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்து என்னமா இந்த நிகழ்ச்சி? ஓகே, லைன் துண்டிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ற அனைத்து நேயர்களும் இன்னைக்கு சுவாமிஜி வரத காரணத்தினால ஏதாவது பொதுப்பட்ட கருத்து, ஆன்மீக ரீதியான கருத்து நீங்க வந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம். அது தவிர்த்து இந்த நிகழ்ச்சியோட கருத்து, இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கமா இருக்கு, இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இனி நீங்க பதிவு பண்ணலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நேர் அனுப்பிச்சிருக்காங்க. மது பாரதி தாம்பரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து மடல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு வந்து சுவாமிஜியை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சியோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் இந்த நேரத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் வந்து நீங்க கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு வந்து சுவாமிஜி கிட்ட
சுவாமிஜியை நேரில் பார்க்கணுன்றதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நேராக பேசணும்னா மேலே போய்ட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஜூன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருவிழாக்கு சொர்ணாஸ்வர பைரவ பூஜை வந்து சுவாமிஜி நடத்த இருக்காரு. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது மதுரையில் நடத்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னதானம் கொடுக்க போகிறாங்க, முதியோர்களுக்கு வேட்டி சிலை வந்து வழங்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வரதான் ரொம்ப சிறப்பாகும். முக்கியமான விஷயம், சுவாமிஜி வந்து வாரத்துல 3 இடத்துல சந்திக்கலாம் இல்லையா? புதன், வியாழன், வெள்ளி. சென்னையில வந்து புதன், வியாழன், வெள்ளி. எந்த இடம் சொல்லுங்க? ஸோ புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை நீங்கள் வந்து சென்னையில் மீட் பண்ணலாம். எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். இது சுவாமிஜியை சென்னையில் பார்க்கக்கூடிய நேரம். ஸோ இது தவிர்த்து சுவாமிஜியை நீங்கள் வந்து திருச்சி மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருச்சியில் சுவாமிஜியை தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சி அங்கே நீங்கள் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை சேலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேலத்தில் சுவாமிஜியை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். காலையில் 3 இடத்துல எங்கே சந்திக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். பதிவு பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியல் எனக்கு யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க. ஹலோ. இந்த 3 என்ன எதுக்காக நான் திரும்ப இந்த 3 இடத்துல எங்க பாக்குறதுலாம் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திடீர்னு நேரடியாக போயிட்டா கூட அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நிறைய மக்கள் இருந்தால் பார்க்க முடியாமல் வருத்தத்தில் திரும்புங்க. அதனால பதிவு பண்ணிட்டு போங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நேரில் பேசணும்னா சுவாமிஜி லைவ்ல அதாவது ஃபோனில் பேசணும், லைவ்ல மட்டும்தான் பேச முடியும். மற்றபடி நீ கீழே தெரியுற மொபைல் நம்பர்ல நீங்க சுவாமிஜி கிட்ட பேச முடியாது, பதிவு பண்றதுக்கு மட்டும்தான் இல்லையா? இப்போ அந்த ஜூன் 9 வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்துறாரு. அஷ்டமி அன்னதானம், திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை, சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை, நோட்டு வழங்குதல், வயதானவர்களுக்கு வேட்டி சிலை வழங்குதல், இப்படிங்கிற ஒரு 6 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் மூகாம்பிகை திருமண மண்டபம், காலவாசல், மதுரையில் நடக்குது. ஸோ ஆப்போசிட் டு சுசி ஆட்டோமொபைல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை நடக்கக்கூடிய அட்ரஸ். மதுரையில் நடக்குது, காலவாசல்ல. ஸோ இதில் மதுரையில் பர்டிகுலர் நடத்துக்கு காரணம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். ஸோ நிறைய நேர்கள் பார்ப்பாங்க. அது என்ன காரணம் திருப்பியும் சொல்லுங்க? திருப்பி சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா சுவாமிஜி சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து மதுரை வந்து சொக்கநாதர் வந்து இருந்த இடம். ஸோ அங்கே வாழ்ந்த இடமும் சொல்லலாம். ஸோ அது வந்து அவர் இருந்ததுனாலே அந்த இடத்துக்கு வந்து அன்னதானம்ங்கிறது சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அவர் இருந்த இடத்துல அன்னதானம் போடலாம், மக்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அன்னதானம் போட்டாலே அது ஒரு விசேஷம் தான், மக்களுக்கு பலன் தான். கண்டிப்பாக அந்த விழாவில் கலந்துக்கிட்டாலும் பாவங்களும் போகும்னு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், ஏன் இந்த அஷ்டமி அன்னதானம் போடுறாரு அப்படின்றதுக்கு ஒரு இது கூட சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வருடம் வந்து மன்மத வருடம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சித்தர்கள் குறிப்பேட்டில் இது வந்து சொர்ணாசன பைரவ வருடமாக தான் இருக்குது. அதனால தான் இது வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால தான் இந்த மாதத்தில், அதாவது ஜூன் மாதத்தில் இது ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால அஷ்டமி அன்னதானம் திருவிளக்கு சொர்ணாசன பைரவ பூஜை அப்படின்னு நடத்துறாரு. ஸோ இந்த பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேற்கொண்ட விவரங்கள் கேட்டு நீங்களும் இந்த பூஜையில் வந்து கலந்து கொண்டு உங்களோட ஜென்ம பாவங்களை வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கான ஒரு எஸ் ஸோ ஜென்ம பாவம் போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பூஜையாக வந்து இருக்கணும். ஸோ கால் பண்ணி நேர்கள் விவரங்கள் கேட்டு வந்து கலந்து கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்னும் நம்ம பலனாக்குறதுனா அதுதான் மக்களுக்கு சொல்கிறது தான், நேயர்களுக்கு சொல்கிறது தான். இந்த நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் தாராளமாக சொல்லுங்கள். அடுத்த நேர் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்கள், என்ன ஊருமா? பேரு லிங்கேஸ்வரி சாமி, எங்க வீட்டுக்கார் பிரபாகரன். லிங்கேஸ்வரி, எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம் நீங்கள்? நாங்க தேனி மாவட்டம். ஏற்கனவே பேசியிருக்கலாம் சுவாமிஜி கிட்ட? இல்லைங்க சாமி. சொல்லுங்க. ஓகேம்மா, நீங்க பொதுப்பட்ட கருத்து எதாவது கேட்கணுமா நிகழ்ச்சியில? பொதுப்பட்ட இப்ப கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதனால அதை மட்டும் கொஞ்சம் அப்படிங்களா? மன்னிக்கணும் லிங்கேஸ்வரி மேடம். ஸோ இன்னைக்கு சுவாமிஜி வரத காரணத்தினால நீங்க நாளைக்கு கால் பண்ணி உங்களோட பொதுப்பட்ட பிரச்சனையை கேட்கலாம். வேற அது தவிர்த்து நிகழ்ச்சியை பத்தி ஏதாவது பொதுவான கருத்து உங்களுக்கு இருக்குங்களா? இந்த நிகழ்ச்சியை பத்தி கருத்து சொல்லுங்களேன். நிகழ்ச்சி இது வந்து ஒருத்தவங்க பாதிக்க வந்து சாமி, இப்ப குருஜி ஒரு சாமியாரு அப்படின்னு சொன்னா பயப்படுவாங்க.
ஆனா நம்ம வந்து பாபாஜியை பத்தி நேர்ல பார்க்கும்போது நமக்கு பயம் தோணல. அவன் அங்க போனா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கை. நம்ம எத்தனையோ கோயில் கூட எத்தனையோ இப்ப சாமி அங்க எங்கெங்கயோ போய் பார்த்திருப்போம். நமக்கு வந்து மன ரீதியா எதுலயுமே போவோம், சரி சரியாயிட்டு வந்துருவா, ஆனா சரியாகாது. ஆனா இப்ப அவங்க பேசும்போது அவங்களுடைய பார்க்கும் போதே நமக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கு. சாமி போய் நேர்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நம்மளும் 4 பேர் இன்னும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி. கண்டிப்பா நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா தேங்க்யூ மேடம். ஆனால் அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி நீங்கள் நம்ம பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, சாமிஜியை வந்து பேசும்போதும் சரி, அவர் பார்க்கும்போதும் சரி, அந்த அமைதி வந்து நம்மளை சுற்றி இருக்க மாதிரி நேர்களும் இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, பரிகாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது, பொருட்செலவு அதிகமாகி பரிகாரம் செய்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ சுவாமிஜி கிட்ட சொல்லும் போது மட்டும் அவர் பரிகாரம் சொல்றது மிக எளிமையான முறையில், ரொம்ப செலவு இல்லாமல், இல்லை வீட்டில் இருக்க பொருள் ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு பரிகாரங்கள். அது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி எளிய முறையில் செஞ்சா எப்படி அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி செஞ்சும் அவன் சக்ஸஸ் ஆகி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பலனுள்ளதாக இந்த நிகழ்ச்சியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விளம்பரத்துக்கு பிறகு திரும்பவும் பேசும்போது நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் சந்திக்கலாம். இது விடியலை நோக்கி. வணக்கம். நான் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்க தேவையில்லை. என் பேர் நளினி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாரோட லட்சியத்துக்கும் ஒரு குரு நிச்சயமா தேவைங்க. நாம சாமி கிட்ட வேணும்னா நேரா நம்ம போய் சாமி கிட்ட இது கூட அது கூடன்னு வேண்டது இல்லை. நமக்கு மூலியமா, அதாவது ஒரு குரு மூலியமா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுள் வந்து நம்மளை ஏத்துப்பார் உடனே. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்குறோம்? ஒரு பூசாரி கிட்ட தானே கொடுக்குறோம். அவர் நேரடியா போயிட்டு சுவாமி கிட்ட நமக்கு நம்மளோட கோரிக்கைகளை எல்லாருமே சொல்லி நிறைவேற்றுவாங்க. இப்படி எல்லாருக்குமே தேவையான ஒரு குரு நிச்சயமா வாழ்க்கையில இருந்தா அந்த வாழ்க்கை சுபிட்சமாவும் சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அப்படி நாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச குரு தாங்க வைராவி பைரவ பாபாஜி. இந்த பாபாஜியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க, நேரமே பத்தாது. ஏன்னா வைராவி பைரவ பாபாஜி இருக்காரு இல்லைங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது வெளியில போனீங்கன்னா கூட தெருநாயா இருந்தா கூட அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், அதாவது பேப்பரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், சினிமாவுக்கு போனாலும் எங்கேயாவது எப்படியாவது பைரவரை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நமக்கு பைரவ பாபாஜியே ஒரு குருவா அமைஞ்சது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாங்க. எல்லாருமே குடும்பமா வந்து அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்களே தெரியும், எவ்வளவு பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், சுவாமிஜினாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க பாபாஜி கிட்ட அப்படிலாம் பயமே தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட, ஏன்னா எங்க பாபாஜியும் அவரோட ஃபேமிலியோட தான் உங்களை பார்ப்பாரு. உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் எங்க பாபாஜி கிட்ட சொல்ல முடியலன்னா அவங்க வீட்டுல, அதாவது எங்க பாபாஜியோட மிஸ்ஸஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே திறந்து பேசலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களை வந்து ஒரு சுவாமிஜி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாம தன்னோட சகோதரியா ட்ரீட் பண்ணி, தன்னோட அண்ணனா ட்ரீட் பண்ணி ரொம்ப அழகா நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. இல்ல சிலவங்களாம் நினைப்பாங்க, என்னடா சுவாமிஜின்னு சொல்றோம், இவர் வந்து பூஜை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எங்க பாபாஜி கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நல்ல கவுன்சிலிங் பண்ணி நமக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துப்பாரு. நம்மளோட சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு கொடுத்து நம்மளை இங்க இருந்து அனுப்புவார். பாபாஜியை கும்பிட 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 நம்மளோட வாழ்க்கை மேன்மேலும் சிறந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். பைரவர் எங்களோட குலதெய்வங்க. ஆனா குலதெய்வமா இருந்தாலும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் பைரவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு பைரவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாருன்னு பார்த்தா கடைசியில எங்களோட பைரவ சுவாமியே வந்து இப்படி ஒரு பைரவர் பாபாஜிய குருவா என் கண்ணில் காமிச்சாருங்க. ஸோ இதுக்கு நான் வந்து வைராவி பைரவ பாபாஜிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேங்க. எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாம மனசுல உள்ளது எல்லாமே அவர்கிட்ட கவலைகளை கடவுள்கிட்ட கொட்டுற மாதிரி குரு கிட்ட கொட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நம்மளோட கவலைகள் எல்லாமே தீர்க்கறதுக்காக பாபாஜி நமக்காக பைரவர்கிட்ட நேராவே வேண்டி நேராவே பேசி நம்மளோட ப்ராப்ளம் அத்தனையுமே சால்வ் பண்ணுவாருங்க. இப்படி பாபாஜியை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. எங்க பாபாஜியை நீங்க பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இருப்பாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எங்க பாபாஜியோட தாரக மந்திரமுங்க. ஏன்னா காசி விஸ்வநாதருக்கு போட்டீங்கன்னா நம்ம காலபைரவரை நிச்சயமா கும்பிடுவோங்க. அந்த பைரவரே இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தெரியுமாங்க.
நீங்க பாபாஜியை சந்தோஷமா என்னைக்கு வேணாலும், அதாவது இந்த டைம் தான் இல்லாம எப்ப வேணாலும் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் அவரால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண முடியலன்னா உடனே அவங்க மிஸ்ஸஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம். இவ்வளவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து பேச சொன்னது இல்லவே இல்லைங்க. நானா இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து என் மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெண்ணா பிறந்துட்டாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோங்க நமக்கெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தின்னுட்டு. ஆனா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனையில தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குன்னு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வேணும்னா நீங்க எல்லாருமே வைராவி பைரவ சுவாமிஜியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்மளோட பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் ஏற்படுங்க. இது நான் என் வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்றேங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அப்படி எனக்கு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் நான் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நான் நிறைய இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே என் ஃபேமிலிக்காக நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்னதாக இடம் வாங்கி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வீடு என்னமோ எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஷூட்டிங் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார். ஒரு சுவாமிஜியை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா சுவாமிஜியும் பார்ப்பேங்க, பேசுவேன். ஆனால் நான் ரொம்ப யாரையுமே என்னோட குருவாக நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட குருன்னு பார்த்தீங்கன்னா நான் ராகவேந்தர் சுவாமியை தான் தேர்ந்தெடுத்துப்பேன். எனக்கு அவர் தான் குரு. நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்வேன்னு சொன்னேன். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பைரவ பாபாஜியை பற்றி அவர் பேசவே இல்லை. ஒரு சுவாமிஜி 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 சுவாமிஜின்னு தான் பேசிட்டே இருந்தார். ஆனால் சடனாக பைரவான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்றுமே புரியல. பைரவாரா? அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பைரவர் தான் உங்களை தூது விட்டுருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேராக இங்கே வைராவி பைரவ பாபாஜியை பார்த்துட்டேன். அவரோட லட்சணமும் தேஜஸும் அவர்கிட்ட இருந்த கலைகளும் எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட வச்சது. நிச்சயமாக நாம் எல்லாருமே தெய்வத்தை நேராக பார்க்கறது இல்லைங்க, ஒரு குரு மூலமாக தான் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த குருவே எனக்கு பைரவர் மூலமாக கிடைச்சதுக்கு நான் காசி விஸ்வநாதருக்கும் கால பைரவருக்கும் நான் கும்பிடுற ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நிச்சயமாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பைரவ பாபாஜியை எனக்கு குருவா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்பவும் உங்கள் அனைவரையும் எம்கே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா பொதுவாக சொல்கிறது என்னென்னா, சுவாமிஜி இன்றைக்கி அந்த வேலைகள் இருந்ததுனால, அதாவது அன்னதான விழா அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருந்ததுனால இன்றைக்கி வர முடியாத காரணத்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் பயனுள்ளதாக மாற்றணும்னா நீங்கள் உங்களோட கருத்தை பதிவு பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியில். ஏன்னா மது பாரதி தாம்பரத்துலேருந்து சுவாமிஜிக்கு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களால் அனுப்ப முடியலன்னு நிகழ்ச்சியோட கருத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இருக்கான்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? என் பேர் மகாலட்சுமிங்க. மகாலட்சுமி, ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கிறேன். என்ன ஊருங்கம்மா நீங்க? நாங்க ஈரோடு. என்னங்க? ஈரோடு. ஈரோடு. என்ன விஷயமா லைவ்ல பேசுறீங்களா, சுவாமிஜி நேரடியா போய் பார்த்துருக்கீங்களா? நேரடியா பேசல. ஏன்னா இப்ப பொதுவான கருத்தை தான் நான் அன்னைக்கு பொதுவான கருத்தை தான் வைக்கிறேன், இன்னைக்கு பொதுவான கருத்தை தான் நான் வைக்கிறேன். பொதுவான கருத்தை தான் கேட்க போறீங்க? ஆமா, ஏன்னா என்னோட குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கு. அது எனக்கு என்னன்னா மெயின் மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அதுதான் அன்னைக்கு அந்த வார்த்தை தான், இன்னைக்கு இந்த வார்த்தை தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன கேட்க போறீங்க பொதுவான? ஏன்னா பித்ரு தோஷம் சொன்னாரு நேற்று. என்ன சொன்னாரு? பித்ரு தோஷம். ஆமா, பித்ரு தோஷம் சொன்னாரு. ஒருபடி அரிசி அள்ளி காகத்துக்கு பித்ரு தோஷம். ஆமாங்க. ஆமா, அது காகத்துக்கு சாப்பாடு ஒருபடி அரிசி அள்ளி காகத்துக்கு, ஆணுக்கு கருப்பெல்லு பெண்ணுக்கு வெள்ளெல்லு சொன்னாரு. அது சாப்பாடு செஞ்சு வைக்கிறது, தனியா செஞ்சு அந்த அரிசியை எடுத்து வைக்கிறதா இல்ல எப்படி? அரிசி மட்டும் வச்சா காக்கா எப்படி சாப்பிடும்? அது நாங்க குழம்பி போயிருக்கிறோம். இல்ல, சுவாமிஜி அன்னைக்கு சொல்லும் போதே தெளிவா சொல்லி இருந்தாரு. இல்ல சொல்லல நான் அதுக்கு கண் கூட நாங்க 4-5 பேர் அதை கேட்டோம். அதனால அவர் சாப்பாடு செய்யும் போது ஒரு படி அரிசி கையில அரிசி எடுத்து வைக்க சொன்னாருங்களா? ஆமா, அது சாப்பாடு செஞ்சு வைக்கிறதா? இல்ல நீங்க அன்னைக்கு சாப்பாடுக்காக எடுத்து அரிசி போடுவீங்கல்ல? ஆமா. நீங்க வெடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணி எவ்வளவு காப்படி அரிசியோ இல்ல அரைப்படி அரிசியோ எடுத்து போடுவீங்களா? அதை எடுத்ததுக்கு அப்புறம் எதை சாப்பாடுக்காக எடுத்து வச்சீங்களா அந்த அரிசில இருந்து ஒரு புடி தான் எடுத்து வைக்க சொன்னார்னு நினைக்கிறேன். அப்படியே அது விளக்கமா சொன்னாதான் மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இல்ல, அப்படிதான் சொன்னார் சுவாமிஜி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்த லைவ்ல சுவாமிஜியே நான் சொல்றேன். இது சம்பந்தமா பேசி தெளிவா இன்னொரு சொல்லுங்க. நன்றி கால் பண்ண நேரம். அதாவது சுவாமிஜி எந்த ஒரு பரிகாரம் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா விஷயங்களையும் எந்த நேரத்தில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும், எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லும்போது தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய காலர் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா சரியாக நோட் பண்ணாத காரணத்தினால சில விஷயங்கள் நடக்கலான்னு சொல்லிட்டு வரீங்க. பட் சுவாமிஜி சொல்லும்போது கரெக்டாக நீங்கள் பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாகும். இல்லை இந்த மாதிரி காலர்ஸ் நிறைய பேர் திருப்பியும் டவுட் கேட்க. கண்டிப்பாக இப்போ சுவாமிஜி நீங்கள் வாரத்தில் 3 நாள் சென்னையில் சந்திக்கலாம்.
சந்திக்கலாம். சென்னையில் எங்கே சந்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம் முகப்பேர் ஈஸ்டில் சந்திக்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஏவி கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில். ஸோ திருச்சியில் எங்கே சந்திக்கலாம்னு சொல்லுங்கள். திருச்சியில் சுவாமிஜியை நீங்கள் வந்து சனிக்கிழமை பார்க்கலாம். திருச்சியில் தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சேலத்தில் பார்க்கலாம். சேலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜியை சந்திக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சேலத்துல விக்னேஷ் பேசுறேன். சேலம் விக்னேஷ், ஏற்கனவே பேசியிருக்கீங்களா சார் நீங்க? இல்ல பேசுனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே விக்னேஷ், சொல்லுங்க. உங்களை பொதுப்பட்ட பரிகாரம் ஏதாவது பொதுப்பட்ட விஷயம் ஆன்மீகம் ரீதியாக அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு சுவாமிஜி வரத காரணத்தினால சொல்லுங்க. ஓகே சார், இது குலதெய்வம் வந்து என்னன்னு சரியா தெரியல எங்களுக்கு. என்னங்க சார்? குலதெய்வம் என்னன்னு தெரியலையா? ஓ, அதை பத்தி சொல்லணுமா? ஆமாங்க. சரிங்க சார், சரிங்க சார். தெரியலன்னா என்ன பண்றது? சரிங்க சார். இது அடிக்கடி சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நிறைய டைம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்தா அடுத்த லைவ்ல கண்டிப்பா இதை பத்தி குலதெய்வம் உங்களுக்கு தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம், ஒரு பரிகாரம் சொல்றாரு, பொதுவான பரிகாரம். அதை கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? நன்றி சார், நன்றி சார். ஸோ இது மாதிரி நிறைய பொதுவான பரிகாரம் அநேகமாக ஒவ்வொரு நாளும் லைவ்ல வந்து சொல்லுவார் சுவாமிஜி. அந்த பொதுவான பரிகாரம் சொல்லும்போது அது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது போல இது சொல்லியிருக்காரு, கடன் தீர்க்கும் பிரச்சனைக்காக பொதுவான பரிகாரம் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க. இன்னொரு டைம் சொல்லுவோம். கண்டிப்பா. ஸோ குழந்தையின்மை, கல்யாணம் ஆகல, அந்த மாதிரி பொதுவான பரிகாரம்லாம் வந்து ஆமா, அதெல்லாம் தனி பர்டிகுலராக வந்துடும். பொதுவான பரிகாரம் கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்காதவங்க இருக்கலாம், இல்லைன்னா தோஷங்கள் ஏதாவது நிற்கிறது, அது மாதிரிலாம் பொதுவான பரிகாரம். அதுக்கப்புறம் குலதெய்வம் வேண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை பண்ண முடியல, ஸோ எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம். ஆமாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீங்க இப்போ நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? அந்த லைன் கட் ஆயிடுச்சு. நேயர்கள் அனைவரும் கால் பண்ணும்போது தயவு செய்து உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணி நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா லைன் கரெக்டாக எங்கள் கூட கனெக்ட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி துண்டிக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியோட பொதுவான கருத்து, உங்களோட கருத்து, அதாவது பார்த்தோன்னா நீங்கள் பயன் பெற்றிருக்கீங்களா, பலன் பெற்றிருக்கீங்களா, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது, ஸோ பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அக்கம் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேரமாக நல்ல டைமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த நேயர் வந்துட்டாரு. வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஜெகதீஸ்வரிங்களா? ஆமா. ஜெகதீஸ்வரி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையில இருந்து. ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். நான் இல்ல லைன் கிடைக்கல எனக்கு. அப்படியா? இல்ல நிகழ்ச்சி பாத்திருக்கீங்களா, சுவாமிஜி நேர்ல பாத்திருக்கீங்களா? நிகழ்ச்சி பாத்திருக்கேன், அவரோட இதை நான் வந்து செஞ்சிருக்கேன், ஃபாலோ பண்ணிருக்கேன் நானு. ஓ அப்படியா? ஓகே, சொல்லுங்க. அது பண்ணவே நல்லா இருக்கு எனக்கு. அதான் திருப்பி அவங்கள பார்த்து பேசணும் ஒரு ஆசை. ஓ ஓ ஓ ஓ சரி சரி. சுவாமிஜி இன்னைக்கு வரல, உங்களோட கருத்து என்ன? அவர் சொல்ற பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்களா நீங்க? செஞ்சிருக்கேன் சார். வடக்கு பார்த்து நீங்க விளக்கு ஏத்துறதுக்கு அந்த இது சொல்லிருக்காங்க. அப்புறம் அந்த என்ன எனக்கு சொன்னாங்க, அதையும் செஞ்சிருக்கேன். சரிங்க சரிங்க. அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சரிங்க மேடம். எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் இப்ப லைன் எனக்கு கிடைச்சதே பெரியது. சரிங்க மேடம், சரிங்க மேடம். சோ உங்களுக்கு வந்து அந்த நீங்க பகிர்ந்துக்க விரும்புறீங்க, சுவாமிஜியோட பரிகாரம் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார். சரிங்க மேடம். வேற என்ன இந்த நிகழ்ச்சியோட வேற என்ன பொதுவான கருத்து என்ன உங்களுக்கு? எனக்கு இப்ப வந்து குலதெய்வம் இப்ப கேட்டார் பாத்தீங்களா, அதேதான் எனக்கு குலதெய்வம் வந்து வீட்டுக்கு இல்லையன்றாங்க. இல்லவே இல்லைங்கிறாங்களா? ஆமா, அதுக்கு என்ன செய்யணும் தெரியல. நாங்க வந்து அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். அடுத்த லைவ்ல கண்டிப்பா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டு சொல்லலாம். நன்றிங்க மேடம். நல்ல விஷயம். மதுரை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிளக்கு பூஜை நட இருக்கு. அதை பற்றி நம்ம திருப்பியும் சொல்லலாம். ஆமாம், அதாவது ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு அன்னதான விழாவுக்கு. ஸோ அன்னதான விழாவுக்கு அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கன்னா மதுரையில் தாய் மூகாம்பிகை திருமண மண்டபத்தில் நடக்கும். காலவாசல். ஆமாம், காலவாசல். அதுக்கு எங்கே இருக்குங்கன்னா ஆப்போசிட்டு சுசி ஆட்டோமொபைல்ஸில் இருக்குது. ஸோ அன்னைக்கு அந்த ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை என்ன ஸ்பெஷல்? அன்னதானம்ங்கிறது சாதாரண அன்னதானம் கிடையாது, மிகப்பெரிய அன்னதானம் இருக்குது. அஷ்டமி அன்னதானம் பண்ணுறாரு. திருவிளக்கு சொர்ண ஆர்ஷன பைரவ பூஜை அன்னைக்கு நடக்கிறது. அடியார்களுக்கு, அதாவது சிவன் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை அப்படி நடத்துறாரு. அப்புறம் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட் புக் வழங்குறது. ஆமாம், இது இல்லாமல் வயதானவர்களுக்கு வேட்டி சேலை வழங்குறது. ஸோ இது எல்லாமே வந்து செய்கிறாரு. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அன்னதான விழாவில் கலந்துக்கிட்டால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஜென்மத்து
ஆமாம், பாவம் இந்த ஜென்மத்து பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து 7 வருஷமாக மதுரையில் நடத்தியிருக்காரு சுவாமிஜி அன்னதானத்தை. 8வது முறையாக இது பண்ண போகிறாரு. அங்கே நிறைய பேர் கேட்பாங்க காரணம். ஆமாம் ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க ஏன் மதுரையிலே சுவாமிஜி நடத்துறாருன்னா அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அங்கே அதிகமாக மதுரையில் வந்து அன்னதானம் போடுறாரு, சொக்கநாதர் இருந்த இடம் வாழ்ந்த இடம்ங்கிறதுனால அன்னதானத்துக்கு சிறந்த இடமா மதுரை கருதுறாங்க. அதனால் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே அதனால் மதுரையில் வந்து சுவாமிஜி வந்து அந்த இடத்த தேர்வு செஞ்சு இது வந்து பண்ணுறாரு. இது 8 மாதத்துக்கு முன்னாடி சேலத்துலேயும் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சுவாமிஜியை எங்கெங்கே என்னென்னைக்கு சந்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த திருவிளக்கு பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேற்கொண்ட விவரங்கள் கேட்டு நீங்களும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துட்டு உங்களோட இந்த ஜென்மத்தை பாவங்கள் வந்து போக்குவரத்துக்கு வழிமுறையாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ சுவாமிஜியை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் சுவாமிஜியை சென்னையில் பார்க்கலாம். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். ஸோ இதை தவிர்த்து சுவாமிஜி நீங்கள் வந்து திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுவாமிஜி திருச்சியில் சனிக்கிழமை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோட், தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். இதை தவிர்த்து சுவாமிஜியை சேலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தி ஹோட்டல் வசந்தத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் இருக்க வசந்தத்தில் பார்க்கலாம். என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சுவாமிஜியை இந்த இடத்த எங்கே வேணாலும் சந்திக்கலாம். இந்த 3 இடம் நம்ம சொன்னதில் அதே சமயத்தில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை தான். நீங்கள் சுவாமிஜி கிட்ட நேரில் போய் தான் பேச முடியும், ஃபோனில் பேச முடியாது. அவர் கூட ஃபோனில் பேசணும்னு நினச்சா லைவில் மட்டும்தான் பேச முடியும். மற்றபடி கீழே தெரிகிற மொபைல் நம்பர் எல்லாமே பதிவு பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு போய் பாருங்கள் காலை 10 மணிலேருந்து 3 மணி வரை. இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிஜி கிட்டே பேசணும்னு நினைக்கிறீங்க, முன்னாடியே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுமே காலையில் 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கால் பண்ணி மட்டும் பேசுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களையோ பார்த்தீங்கன்னா வந்து அன்டைம்லேயோ கால் பண்ணி பேசும்போது சுவாமிஜியால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க. வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மணி சார். என்ன சார்? என்ன சார்? மணியா? ஆமாம் சார். மணி எங்க இருந்து பேசுறீங்க? கூடலூர் சார். கூடலூர். சொல்லுங்க மணி, சுவாமிஜி வரத காரணத்தினால உங்களுக்கு பொதுப்பட்ட தனியான கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது நிகழ்ச்சியோட கருத்து ஏதாவது இருக்குங்களா? ஆமா ஆமாம் சார், உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கிற மாதிரி இருக்கு. புரியல சார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாதிரி சார். ஓ அதான், சரி சரி சரி. அதை பத்தி கேட்கணும். பணம் தங்கணும், அதுக்கு பொதுவா பணம் தங்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஆமா சார். சரி சரிங்க சரிங்க. சோ மணிக்கிரம் மணி நல்ல ஒரு கருத்து. ப்ரோக்ராம், ஆமா ப்ரோக்ராம்ல பாத்துருக்கீங்களா? தொடர்ந்து பாக்குறீங்களா? ஆமா சார், தொடர்ந்து பாக்குறேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். இப்படியே கண்டினியூ. சரிங்க சரிங்க. அப்போ இன்னைக்கு வேற வரல, உங்க நேரம் பாருங்க. சுவாமிஜி நீங்க வந்தா டைரக்டா பேசிருக்கலாம். இந்த இந்த ஷோவை பத்தி, விடியலை நோக்கி பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்குன்னு இப்ப நல்லா இருக்கு சார். நல்லா நிறைய பேர் இப்போ கால் பண்ணி பேசுறாங்க, நல்லா நடந்துக்குது அப்படின்றாங்க. அதனால சரி நம்மளும் வந்து ப்ரோக்ராம்ல பார்ப்போம் அப்படின்ட்டு கேக்குறேன் சார். சரி சரி. பின்னாடி யாரோ சொல்றாங்களோ? பின்னாடி யாரோ இருக்காங்களோ? இல்ல சார், ப்ரோக்ராம் டிவி வால்யூம் வச்சிருக்கீங்க. சரி சரி சரிங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வச்சிட்டீங்க. ஆனா அடுத்த டைம் லைவ்ல சுவாமிஜி கிட்ட பேசும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நன்றிங்க நன்றிங்க. நாளைக்கு லைவ்ல வாங்க. இது ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். சுவாமிஜி பரிகாரம் சொல்லும்போது இந்த பரிகாரம் வந்து எனக்கு தெரியல, அடுத்த வாட்டி லைன்ல வந்து என்ன சொன்னீங்க எது சொன்னீங்க கேட்கறதுக்கு இந்த டிவி வால்யூம் கூட முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா சுவாமிஜி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன்ல மட்டும் கான்செப்ட் பண்ணி பேசினீங்கன்னா அவர் சொல்ற பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணீங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஆமா, ஏன்னா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிடைச்சா அந்த லைனை கரெக்டான சரியான முறையில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு என்ன கேட்கணுமோ அதை தெளிவான முறையில் ஒரே கேள்வியா கேளுங்க. அந்த கேள்வி தெளிவா கேளுங்க. என்ன பரிகாரம் சொல்றாரோ அது சரியான முறையில் எழுதிங்க. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் தேவி சார். எங்க இருந்து பேசுறீங்க தேவி? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? சுவாமிஜியை பாத்திருக்கீங்களா? நேர்ல பேசிருக்கீங்களா? சார் இல்லைங்க சார். சரிங்க மேடம், இன்னைக்கு சுவாமிஜி வரல, பொதுவான கருத்து ஏதாவது கேக்குறீங்களா? ஓகே. தேவி லைன்ல இருக்கீங்களா? இல்ல. ஓகே. தயவு செய்து சுவாமிஜி கிட்ட பேசும்போது, இன்று சுவாமிஜி வரல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சுவாமிஜி வந்து பேசும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. டிவி வால்யூம் அதிகமாக வச்சுட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா டவர் கிடைக்காத இடத்துல இருந்து பேசும்போது இல்லை பேலன்ஸ் கம்மியாக வச்சுட்டோ பேசாதீங்க. ஏன்னா சுவாமிஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு லைன் கிடைக்குதுன்னு போது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் வந்து பார்த்தா ரொம்ப சிறப்பாகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னென்னா, அன்னதானம் செய்யறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் ஆனால் அதை சரியான முறையில்
தெளிவான முறையில் அன்னதானத்தை செஞ்சாதான் அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய லைவ்ல வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா விஷயமே தான் அன்னதானம் சொல்லிட்டு அடிக்கடி சுவாமிஜி ஆமா ஆமா அப்படி சொல்லும்போது அந்த அன்னதானத்தோட முறையே வந்து நிறைய சொல்லுவார். அதை வந்து நம்மளாம் அப்படி பண்ணுவோமான்னு தெரியல, பண்ண முடியாது. அப்படி அது வந்து இவர் பண்ணும்போது இதுல கலந்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. அது எந்த மாதம்னா அடுத்த மாதம் ஜூன் 9. இதை பற்றி நம்ம தெளிவா பேசுவோம். அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இல்ல டிவி வால்யூம் ஃபுல்லாவே கம்மியா தான். அப்படியே ரொம்ப சந்தோஷங்க. உங்க பேர் சொல்லுங்க, என்ன ஊரு? நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. சென்னை எந்த இடம் மேடம்? ஹலோ சென்னையில இருந்து பேசுறேங்க. சென்னை எந்த இடம் மேடம்? ஆலந்தூர். ஆலந்தூர். உங்க பேரு? பூங்குழலி. என்ன மேடம்? பூங்குழலி. பூங்குழவியா? சரிங்க மேடம். என்ன எங்க வீட்டுக்கார பேர் சுரேஷ். அவர் ரொம்ப பிடிக்கிறாருன்னு சொல்லி பிரிஞ்சு இருக்கிறோம். இது உங்களோட பர்சனல். இன்னைக்கு சுவாமிஜி வரலங்க மேடம், அதனால இதை கேட்க முடியாதே. கேட்க முடியாதா? ஆமா. பொதுவா இந்த நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கேங்க. எவ்வளவு நாளா பாக்குறீங்க? இப்போ ஒரு மாசமா பாக்குறேங்க. சரி, என்ன நினைக்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி? நல்லா இருக்குங்க நிகழ்ச்சி. உங்க அக்கம் பக்கம்லாம் பேசிக்கிறதெல்லாம் பாக்குறாங்களா எல்லாமே? அக்கம் பக்கத்துல யாரும் பாக்குறாங்களா என்னன்னு தெரியலங்க, ஆனா நான் பாத்துட்டு இருக்கேங்க. நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க? இந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம், அங்கதான் இருக்கோம். இப்ப அம்மா வீட்டுல இருக்கேன். ஓ அப்படிங்களா, இங்க வந்திருக்கீங்க? சண்டையால பிரிஞ்சு இங்க வந்து. சரிங்க. நாளைக்கு லைவ்ல வாங்க, சுவாமிஜிட்ட பேசுங்க. சரிங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிஜி கிட்டே வந்து தொலைக்காட்சி மூலிமா வந்து பேசுறதுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அதனால தான் சுவாமிஜி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து புதன், வியாழன், வெள்ளி சென்னையில் மீட் பண்ணுறாரு. ஸோ சனிக்கிழமை திருச்சியில் மீட் பண்ணுறாங்க, சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட சுவாமிஜி கிட்ட வந்து உங்களுக்கான பரிகாரங்களை கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி பரிகாரம் சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு கண்டிப்பாக சுவாமிஜி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அந்த பரிகாரங்களை அந்த கரெக்டான டைமுக்கு பண்ணால் மட்டும்தான் அந்த பரிகாரங்கள் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் சொல்லிட்டு சுவாமிஜி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நேர்கள் அனைவரும் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன்னொரு முறை நம்ம முகவரியும் சொல்லிடலாம். கண்டிப்பாக. ஸோ முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிஜியை பார்க்க வேண்டிய அட்ரஸ்லாம் புதன், வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் வந்து நீங்கள் சென்னையில் சுவாமிஜியை மீட் பண்ணலாம். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோட், முகப்பேர் ஈஸ்ட், நியர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் மீட் பண்ணலாம். ஸோ சுவாமிஜியை திருச்சியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியில் சனிக்கிழமை சுவாமிஜியை பார்க்கலாம். தி எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் பார்க்கலாம். பொன்மலை சர்வீஸ் ரோட் நியர் டிவிஎஸ் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தி எவரெஸ்ட் பார்க்கை மீட் பண்ணலாம். இது தவிர்த்து சுவாமிஜியை சேலத்தில் இருக்க மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேலத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல் வசந்தம், அங்கே நீங்கள் சுவாமிஜியை பார்க்கலாம். எந்த நேரத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை நீங்கள் சுவாமிஜியை சந்திக்கலாம். ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் அரக்கோணத்துல இருந்து பேசுறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சார் பிரவீன்குமார் சார். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க சுவாமிஜி கிட்ட பேசுறீங்களா? இல்லைங்க சார், இப்பதான் முதல் முறைங்க. அப்படிங்களா? எவ்வளவு நாளா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க பிரவீன்? சார் ஒரு 3 டேஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே பிரவீன், சொல்லுங்க. ஏதாவது பொதுப்பட்ட கருத்து, ஏதாவது ஆன்மீக ரீதியா கருத்து இருக்குங்களா? சோ இன்னைக்கு சுவாமிஜி வரத காரணத்தினால நீங்க பொதுப்பட்ட கருத்து ஆன்மீக விஷயமா ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். சார் என்னோட ஜாதகத்துல வந்து நாகதோஷம் இருக்கு, அந்த விஷயமா வந்து சுவாமிஜி கிட்ட கேட்கணுங்க. பிரவீன்குமார் சார், அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து சுவாமிஜி வரல. சரிங்க சார். இது லைவ்ல நாளைக்கு வந்திருக்கும் போது கேளுங்க. பொதுவா இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாள் நீங்க பாக்குறீங்க இந்த விடியலை நோக்கி? சார் ஒரு 3 டேஸா பாக்குறாங்க. 3 டேஸ் தான் பாக்குறீங்களா? நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்து என்ன பிரவீன்? சார் எனக்கு இதுல ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே பிரவீன். ஸோ கண்டிப்பாக நிறைய நேயர்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கும் தோன்றியிருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நிறைய காலர்ஸ் வந்து கால் பண்ணி பேசிட்டுங்க. சொல்ல மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மதுபாரதி அவங்க தாம்பரத்துலேருந்து சுவாமிஜிக்கு வந்து வாழ்த்து மடல் ஒன்று பார்த்தோன்னா ஒரு 4 பக்கம் கொண்ட வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சுவாமிஜி கிட்ட நேராக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எம்கே தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு அங்கே கூட உங்களோட வாழ்த்து மடலை நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி இருக்கிற இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா அந்த அட்ரஸ் நாங்கள் சொல்லும்போது அந்த அட்ரஸ் கூட நீங்கள் வந்து அந்த வாழ்த்து மடலையும் சரி உங்களோட கருத்துக்களையும் சரி பதிவு பண்ணலாம். இல்ல இந்த நிகழ்ச்சியில் கூட இந்த நேரத்தில் கூட நீங்க கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பட் தயவு செய்து நேயர்கள் அனைவரும் உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணா மட்டும் தான் கரெக்டா பேச முடியும். இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் சுவாமிஜி வரும்போது அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. இல்ல பொதுவாக என்னைக்குமே நீங்க லைவ் கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டே கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும், மக்களுக்கும் தெரியும் சுவாமிஜி என்ன பதில் சொல்ற அது உங்களுக்கும் புரியும். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த சொன்ன மாதிரி ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை, அடுத்த மாதம் செவ்வாய்க்கிழமை என்னங்கிறத திரும்பவும் பேசுவோம். அடுத்த நேயர். வணக்கம். எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ
ஹலோ வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க, என்ன ஊர்? தூத்துக்குடில இருந்து பேசுறோம். சரிங்க, உங்க பேர் என்ன? பேர் சொல்லுங்க. விக்னேஷ். ஓகே. விக்னேஷ், இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பேசுறீங்களா? சுவாமிஜி கிட்ட நேர்ல பாத்துருக்கீங்களா? இல்ல, ட்ரை பண்ணிருக்கோம், பேசுனது கிடையாது. அப்படிங்களா? சொல்லுங்க, ஏதாவது பொதுப்பட்ட கருத்து ஏதாவது இருக்குங்களா? ஆம், சொல்லுங்க. இந்த நல்ல காரியம் நடக்கிற வீட்டு முன்னாடிலாம் வாழை மரங்கள் கட்டுறாங்கல்ல ஐயா? ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டு முன்னாடிலாம் வாழை மரம் கட்டுறாங்கல்ல? ஆமா. அதுல எது சாஸ்திரம் உண்டா அப்படின்னு கேக்குறது தான். கண்டிப்பா அதை ஒண்ணா கேட்டு சொல்லாங்க ஐயா. நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. எந்த விதமான ஃபங்க்ஷன் நடந்தாலும் வாழை மரம் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறாங்களா, அது என்ன காரணம், அதுக்கு என்ன சாஸ்திரத்துல ஏதாவது குறிச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, அந்த ஜாதகத்துல கூட தோஷம் இருந்தா அதுக்கு நேர்த்தி பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி கேக்குறேன். சரிங்க ஐயா, நான் கண்டிப்பா இதை வந்து நாளைக்கு லைவ்ல கேட்டு சொல்றேன். ஓகே ஐயா, இந்த நிகழ்ச்சியோட பொதுவான கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப சொல்லலாம்ல? நீங்க நிகழ்ச்சி 6 மாசமா பாத்துட்டு இருக்கோம். 6 மாசமா சொல்லுங்க. இன்னொரு அர்த்தம் நெருக்கியும் லைன் கிடைச்சது இல்ல இருக்கும் போது. மத்தபடி நல்ல நிகழ்ச்சி தான், எல்லாரும் கஷ்டத்தையும் தீக்குறாங்க. சரிங்க, கண்டிப்பாங்க ஐயா. தெய்வீகத்துல ஒரு நம்பிக்கை வருது, அவ்வளவுதான். கண்டிப்பா ஆன்மீகத்துல. நன்றிங்க ஐயா, நன்றி. உண்மையா சொல்ல போனா ஆன்மீகம் ரீதியா வந்து பார்த்தோன்னா இப்ப இருக்க காலகட்ட மக்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அவேர்னஸ் கம்மியாகிற நிலையில வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலியமா அனைவருக்கும் இது தெரிய வைக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா நிறைய மக்களும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆன்மீகம் இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து ஆமாம், அதெல்லாம் கூட அடிக்கடி சுவாமிஜிட்ட கேட்டு ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபடணும், ஆன்மீகம்னா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் வரணுமா ஆன்மீகத்தில் அப்படிங்கிற டவுட்லாம் கூட நிறைய பேர் இருக்கும். ஆனால் வந்து சுவாமிஜி சொல்கிறது ஆன்மீகம்ங்கிறது குடும்பத்தோடவே இருக்கலாமே கண்டி, அதை குடும்பத்தை விட்டுட்டு தான் வரணும், அவர் வந்து சன்னியாசியாக தான் வந்தால் தான் ஆன்மீகவாதியாக மாற முடியும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவார். இதை பற்றி தெளிவாகவே சுவாமிஜி வந்தது இன்னொரு டைம் நம்ம பேசுவோம். ஸோ இவர் கேட்டிருக்க ஒரு பொதுவான கருத்து, உண்மையிலே அது வந்து வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்க எல்லாம், அப்புறம் வந்து தோஷம் எதாக இருந்தால் ஏன் அதெல்லாம் கேட்டிருக்காரு. அடுத்த நேயர். வணக்கம், எம்கே தொலைக்காட்சி விடியலை நோக்கி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோமதி பேசுறேங்க, தென்காசியில இருந்து. கோமதி சொல்லுங்கம்மா, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசுறீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்களா? சுவாமிஜி வராத காரணத்தினால ஏதாவது பொதுப்பட்ட கருத்து உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தொழிலுக்காண்டி தான் கேட்கணும். அப்படிங்களா? மன்னிக்கணும், சுவாமிஜி இன்னைக்கு வராத காரணத்தினால அந்த விஷயம் நீங்க நாளைக்கு கால் பண்ணி லைவ்ல கேளுங்க, ஓகேங்களா? சரிங்க. அதை தவிர்த்து பொதுப்பட்ட கருத்து ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? நாங்க டெய்லி அவங்க அத்தை பாப்பாங்க, அவங்க சொல்லிருக்காங்க நல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நாங்க நிறைய இது செஞ்சிருக்கிறோம், நல்லா தான் இருக்கு. அக்கம் பக்கம் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கோம், எங்க வீட்ல இப்ப நிறைய வீட்டுல சொல்லிருக்காங்க அத்தை, நல்லா தான் இருக்குது அவங்க சொன்னது. அப்படிங்களா? சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆமாம், அதாவது என்னென்னா இது போல் மக்கள் பேசிக்கிறது வந்து அவர் சொல்கிற பொதுவான பரிகாரம்லாம் இப்போ எல்லாருமே இவங்க இன்னும் பேசுனது இல்லை சுவாமிஜிட்ட. ஆனால் வந்து பொதுவான பரிகாரம் எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற பரிகாரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சரியான முறையில் தெளிவான முறையில் அதை செய்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நாங்கள் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி பயன்படுறீங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் சுவாமிஜி இருக்கும்போது நீங்கள் ஃபோனில் வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை மட்டும் தான் பேச போகிறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம், கடிதம் மூலமாகவும் நம்மளோட எம்கே தொலைக்காட்சி தெரிவிக்கலாம். நேரத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திரும்பவும் வேற இதே போல நல்ல ஒரு நிகழ்ச்சியில், விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னடா இந்த பாட்டு இங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? பைரவா பாபாஜி வீட்டில் இருக்கேன். இப்போ எல்லா மனிதர்கள்ட்டையும் வந்து சக்தி இருக்காது, அது ஒரு சிலருக்கு தான் அந்த தெய்வ அம்சம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பாபாஜி கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சினிமாவில் வர்றதுனா வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஊரை விட்டு ஓடி வந்து திருப்பியும் ஓடவும் முடியாது ஊருக்கு, எல்லாம் சிரிப்பானுங்க. இன்னும் பெரிய சிவாஜி ஆகணுன்ட்டு போனால் என்னத்தை காய்ச்ச அப்படின்னு சிரிப்பானுங்க. அதனால் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அல்லல் பட்டு என்னடா பண்ணுறது, வாழ்க்கையில் நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது சாதிக்கணுமே இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஏறாத கம்பெனி கிடையாது, கெஞ்சாத ஆள் கிடையாது. பாபாஜியை பாருங்கள், உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், அது வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதை வந்து நானாக சொல்லலைங்க, அனுபவப்பட்டு சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். பாபா பார்த்ததுல இருந்தாக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை வந்து மாறி போச்சு. அந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக மாத்திரம் நான் வந்து பாபாஜியை சந்திக்கலாம்.
எனக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து இருந்தது. நான் நல்லா தூங்குவேன். தூங்கி காலையில் வந்து படுக்க விட்டு எந்திரிக்கும் போது ஒரு 10 தடவை தொடர்ந்து வந்து தும்மல் வரும். டொச்சு டொச்சு டொச்சுன்னு தும்மல் வரும். நான் வந்து இந்த சிட்டியில் இருக்கிற இஎன்டி டாக்டர் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டேன். எல்லோரும் என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து குணம் ஆகலை. ஒன்றுமே வந்து எனக்கு கரெக்டே ஆகலை. அது படுக்க வச்சு வந்துட்டு அந்த தும்மல் வந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னாரு, இல்லை பாபாஜி இந்த மாதிரி காலில் என்ன சொன்னால் ஒரே தும்மலாக வருது. நான் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் கரெக்டாகலை பாபாஜி. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண முடியும் அப்படியே இருந்தார். டக்குன்னு ஒரு துண்ணூறு எடுத்து பூச்சி விட்டு நீங்கள் போங்க 3 மாதத்துக்குள்ளே கரெக்டாகிடும் அப்படின்ட்டாரு. என்னோட பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் எவ்வளோ படிச்சிருக்க டாக்டரு, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. அவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவ்வளோ மருந்து கொடுத்து கரெக்டாகலை. இப்படி சொல்கிறாரு 3 மாதம் கரெக்டாகிடும் போன்றாரு அப்படின்னா. கரெக்டாக 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த தும்பல் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னிலேருந்து என்கிட்ட யார் வந்தாலும் முதல்ல போய் பாபாஜியை பாருங்க, போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா பாபாஜியை போய் பாருங்க, உங்களுக்கு கரெக்டாகிடும். அதே மாதிரி போய் பார்த்து நிறையா பேருக்கு வந்து நிறையா சால்வேஷன். தெய்வங்கள் தனியாக இருக்காங்க. அந்த தெய்வ அம்சம் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். அது நம்ம வந்து பாபாஜிக்கிட்ட நான் நரம்ப பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டனால நான் சொல்கிறேன். நமக்கு மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து சிலர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து நம்ம பாபாஜிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பாபாஜிகிட்ட வாங்க.